சாந்தி 16/8/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களது குறிக்கோள் மற்றும் லட்சியமானது அதிசயமான வண்ணமயமான உலகமாகிய ஸ்வர்க்கத்திற்கு அதிபதி ஆவது ஆகும். எனவே சதா இதே குஷியில் மகிழ்ச்சியாக இருங்கள். வாடிப்போனவராக இருக்கக்கூடாது. கேள்வி: அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஊக்கம் சதா அமைந்திருக்கும்? பதில்: நமக்கு எல்லையில்லாத தந்தை புது உலகத்திற்கு இளவரசியாக ஆக்குவதற்காக கற்பித்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் இதே உற்சாகத்துடன் இந்த யுத்தத்தில் ஸ்வர்க்கம் அடங்கியுள்ளது என்பதை அனைவருக்கும் புரிய வைக்க முடியும். இந்த போருக்கு பின் ஸ்வர்க்க வாசல் திறக்க வேண்டியுள்ளது. இதே குஷியில் இருக்க வேண்டும் மற்றும் குஷியோடு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். பாடல்: உலகம் பல வண்ணமானது. ஓம் சாந்தி. உலகம் பல வண்ணங்கள் நிறைந்தது என்று பாபாவிற்கு யார் கூறினார்கள்? இப்பொழுது இதன் பொருளை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த நாடகம் வண்ண நிறங்கள் உடையது ஆகும் என சிவ தந்தைதான் புரிய வைத்துள்ளார். ஏதாவது ஒரு திரைப்படம் பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக பல வண்ண காட்சிகள் போன்றவை இருக்கும் அல்லவா? இப்பொழுது இந்த எல்லையில்லாத உலகத்தை பற்றி யாருக்கும் தெரியவே தெரியாது. உங்களிலும் கூட வரிசைக்கிரமமான நம்பர் அனுசாரம் முயற்சியின்படி முழு உலகத்தின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் உள்ளது. ஸ்வர்க்கம் எவ்வளவு வண்ண நிறங்களுடன் அழகாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இது பற்றி யாருக்குமே தெரியாது. யாருடைய புத்தியிலும் இல்லை. இது அதிசயமான வண்ணங்கள் நிறைந்த உலகமாகும். உலகத்தின் அதிசயம் என்று பாடப்பட்டுள்ளது. இது பற்றி நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். நீங்கள்தான் அதிசயமான உலகத்திற்காக அவரவர் அதிர்ஷ்டப்படி புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். லட்சியமோ இருக்கின்றது. அதுதான் உலக அதிசயம் ஆகும். மிகவுமே வண்ணங்கள் நிறைந்த ஒரு உலகமாகும். அங்கு வைரம் வைடூரியங்களின் அரண்மனைகள் இருக்கும். நீங்கள் ஒரு வினாடியில் அதிசயமான வைகுண்டத்திற்கு சென்று விடுகின்றீர்கள். விளையாடுகின்றீர்கள், நடனங்கள் ஆகியவை செய்கின்றீர்கள். உண்மையிலேயே அதிசயமான உலகம்தானே. இங்கு இருப்பது மாயையின் ராஜ்யம் ஆகும். இதுவும் எவ்வளவு அதிசயமாக உள்ளது. மனிதர்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நாம் நாடகத்தில் நடித்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை உலகத்தில் யாருமே புரிந்து கொள்வது கிடையாது. நாடகம் என்று புரிந்திருந்தால் நாடகத்தின் முதல் இடை கடையை பற்றிய ஞானமும் இருக்க வேண்டும்.
தந்தை கூட எவ்வளவு சாதாரணமாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மாயை முற்றிலுமே மறக்க வைத்து விடுகின்றது. மூக்கை பிடித்தோ அல்லது வேறு எந்த முறையிலாவதோ இதை மறக்க வைத்துவிடும். அவ்வப்பொழுதுதான் நினைவில் இருக்கின்றீர்கள், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். நாம் உலக அதிசயமான ஸ்வர்க்கத்திற்கு அதிபதியாக ஆகிக் கொண்டே இருக்கின்றோம் என்று நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அது எப்போ நினச்சிட்டே இருந்தால் பரவாயில்ல, பிறகு மறந்து விடும் பொழுது வாடி போய் விடுகின்றது. முக வாட்டத்திற்கு காரணம் நம்ம பாபா சொன்ன ஞானத்தை மறக்கிறோம். அதனால் முகத்தில் அந்த வாட்டம் வருது. பாபாவுடைய நினைவு, இந்த ஞானம் இதெல்லாம் ஞாபகத்தில் இருந்தால் முகம் மலர்ச்சியோடு இருக்கின்றது. பாபா சொல்கிறாரு, அந்தளவு முகம் வாடி விடுகின்றது. அதாவது அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்கள்ல, ஆதிவாசின்னு சொல்லுவாங்க, அவங்க கூட அப்படி இருக்க மாட்டாங்க. உங்கள் ஃபேஸ் ஏன் அப்படி இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் போயிடுறது அப்படின்னு கேட்குறாரு. நாம் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல போகின்றோம் என்று சிறிது கூட யாரும் புரிந்து கொள்வதே கிடையாது. அப்படி இருக்கிறாங்க பிகேசே. நமக்கு எல்லை இல்லாத தந்தை கற்பித்து கொண்டு இருக்கின்றார். இதெல்லாம் மறக்கும் பொழுது முகம் எப்படி இருக்கு தெரியுமா? முற்றிலுமாக பிணம் போல ஆகிவிடுகின்றார்கள். அந்த குஷி, அந்த ஆன்மீக போதை எதுவுமே முகத்தில் தெரியல. இப்பொழுது உலக அதிசயம் ஸ்தாபனை ஆகி கொண்டே இருக்கின்றது. உலக அதிசயம் ஸ்வர்க்கம். அதனுடைய இளவரசர் ஸ்ரீ கிருஷ்ணா இருந்தார். அந்த சத்தியுகம் பிறகு எங்கே சென்றது? சத்தியுகம் முதற்கொண்டு படிப்படியாக எவ்வளவு கீழே இறங்கினோம். சத்தியுகத்திலிருந்து கலியுகம் எப்படி ஆனது? இறங்கும் கலை எவ்வாறு ஆனது? குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில்தான் வரும். அந்த குஷியுடன் தான் புரிய வைக்கவும் வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் வரப்போகின்றார். கிருஷ்ணருடைய ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனை ஆகிக் கொண்டே இருக்கின்றது. இதை கேட்டு பாரதவாசிகளுக்கு குஷி ஏற்பட வேண்டும். ஆனால் யார் அதிர்ஷ்டசாலிகளோ அவர்களுக்கு இந்த ஊக்கம், உற்சாகம் வரும். உலகத்தின் மனிதர்களோ ரத்தினங்களை கற்கள் என்று நினைத்து வீசிவிடுகின்றார்கள். நிறைய பேருக்கு ரியல் டைமண்ட்ஸை புரிஞ்சிக்கிற சக்தி கிடையாது. அவங்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியல. அதனால் நல்லவர்களை தூற்றி பேசிடுறாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க. அது பாபா சொல்கிறாரு, ரத்தினங்களை கற்கள் அப்படின்னு நினச்சிட்டு வீசிடுறாங்க. அதுபோல் பாபா சொல்கிற நாலேஜ் ரொம்ப காஸ்ட்லியான, டைமண்ட்ஸோட காஸ்ட்லியானது. ஆனால் அதனுடைய வேல்யூ கூட நிறைய பேருக்கு புரியல. நம்ம யாருக்காவது இந்த ஞானத்தை சொல்கிறோம் அப்படின்னா அது கல் மாதிரி நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே கிடையாது. இவை அழிவற்ற ஞான ரத்தினங்கள் ஆகும் அல்லவா? இந்த ஞான ரத்தினங்களின் கடல் சிவ தந்தை ஆவார். இந்த ரத்தினங்களுக்கு மிகுந்த மதிப்பு உள்ளது. இந்த ஞான ரத்தினங்களை நாம் தாரணை செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஞான கடலிலிருந்து நேரடியாக ஞானத்தை கேட்கின்றீர்கள்.
எனவே வேறு எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியுகத்தில் இவை இருக்காத. அங்கு வக்கீல், இந்த எல்எல்பிலாம் படிக்கிறாங்களே லா காலேஜில், லா காலேஜ் முதல்ல இருக்குமா? லாயர்ஸ் அப்போ தானே இருப்பாங்க. லாயர்ஸும் இருக்க மாட்டாங்க, லா காலேஜும் இருக்காது, மெடிக்கல் காலேஜும் இருக்காது, டாக்டர்ஸும் இருக்க மாட்டாங்க. சத்தியுகத்தில் இவங்களாம் எதுக்கு? இப்போ வக்கீல் எதுக்கு? குற்றம் செய்துட்டு தப்பிக்கிறதுக்கு வக்கீல் தேவைப்படுறாங்க, வாதாடி ஜெயிக்கிறதுக்கு. அங்கே ஜெயிலு, போலீஸ் ஸ்டேஷன், குற்றம் எதுவுமே இருக்காது, அதனால் வக்கீல் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு மருத்துவர்கள், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மருத்துவர்களும் தேவையில்லை. அங்கே இந்த ஞானம் இருக்குமா? டாக்டர்ஸ் கிடையாது, லாயர்ஸ் கிடையாது, ஞானமும் இருக்காத. அங்கு இப்போ நாம் சங்கமயுகத்தில் கேட்கக்கூடிய இந்த ஞானத்தினுடைய பலனைத்தான் சத்தியுகத்தில் அனுபவிப்பீர்கள். எனவே கிருஷ்ண ஜென்மாஷ்டமியின் பொழுது குழந்தைகள் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். அநேக முறை முரளி கூட நடந்துள்ளது. குழந்தைகள் சிந்தனை கடலை கடைய வேண்டும், அப்பொழுதுதான் கருத்துக்கள் வெளிப்படும். சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும் என்றால் அதிகாலையில் எழுந்து எழுத வேண்டும், பின் படிக்க வேண்டும். மறந்துவிட்ட குறிப்புகளை பிறகு மறுபடியும் சேர்க்க வேண்டும். இதனால் நல்ல தாரணை ஆகும். அப்பொழுதும் கூட எழுதியது போல அப்படியே பேச முடியாத ஒரு சில குறிப்புகளை மறந்து விடுவீர்கள். எனவே கிருஷ்ணர் யார் என்பதை புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. அவரோ உலக அதிசயமான ஸ்வர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார். பாரதம்தான் ஸ்வர்க்கமாக இருந்தது. அந்த ஸ்வர்க்கத்தின் எஜமானர் ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் வரப்போகின்றார் என்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம். ராஜயோகத்தை பகவான் தான் கற்பித்துள்ளார். இப்பொழுது கூட அதே காட் சிவா ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். தூய்மை ஆவதற்கும் கூட முயற்சி செய்ய வைத்து கொண்டே இருக்கின்றார். டபுள் கிரீடம் அணிந்த தேவதையாக ஆக்குவதற்காக இவை எல்லாமே குழந்தைகளுக்கு நினைவில் வர வேண்டும். யாருக்கு பயிற்சி இருக்குமோ அவர்களால் நல்ல முறையில் ஞானத்தை புரிய வைக்க முடியும். கிருஷ்ணருடைய படத்தில் கூட எழுத்துக்கள் மிகவும் முதல் தரமாக உள்ளது. இந்த போருக்கு பின்னால் ஸ்வர்க வாசல் திறக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த யுத்தத்தில் அது போன்ற சொர்க்கம் அடங்கி இருக்கின்றது. குழந்தைகள் கூட அதிகமான குஷியில் இருக்க வேண்டும். ஜென்மாஷ்டமியின் பொழுது மனிதர்கள் புதிய ஆடை அணிகின்றார்கள். ஆனால் இப்பொழுது நாம் இந்த பழைய சரீரத்தை விடுத்து புதிய தங்க சரீரம் எடுப்போம் என்பதை அறிந்துள்ளீர்கள். தங்க சரீரம் என்கின்றார்கள் அல்லவா? ஆத்மாவும் தூய்மையானது, சரீரமும் தூய்மையானது. இப்பொழுது தங்கம் போன்று கிடையாது. நம்பர் பிரகாரம் ஆகிக் கொண்டே இருக்கின்றது. நினைவு யாத்திரையின் மூலமாகவே தங்கம் போன்று ஆகும். நிறைய பேருக்கு நினைவு செய்வதற்கு கூட எப்படி கடவுளை நினைக்கிறது, இந்த அறிவு கூட நிறைய பேருக்கு இருப்பது கிடையாது.
நினைவில் உழைப்பும் சேர்ந்து இருக்கும் பொழுது பேச்சில் கூர்மை நிரம்பி இருக்கும். இப்பொழுது அந்த சக்தி எங்கே இருக்கின்றது? யோகமே இல்லைன்னா ஞானம் மற்றவர்களுக்கு புரிய வைப்பது கடினமாகும். லக்ஷ்மி நாராயண் ஆகுவதற்கான அறிவும் வேண்டும் அல்லவா? படிப்பும் வேண்டும். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பற்றி புரிய வைப்பது மிகவும் சுலபமாகும். கிருஷ்ணருக்கு ஷியாம் சுந்தர் என்று கூறுகின்றார்கள். கிருஷ்ணரையும் கருப்பாக, நாராயணரையும் கருப்பாக, ராமரையும் கருப்பாக ஆக்கிவிட்டார்கள். ஸ்வயம் தந்தையே கூறுகின்றார், ஞான சிதையில் அமர்ந்து ஸ்வர்க்கத்தின் எஜமானராக ஆக்கிய எனது குழந்தைகள் பின் எங்கே சென்று விட்டார்கள்? காம சிதையில் அமர்ந்து நம்பர் பிரகாரம் இறங்கியபடியே இருந்தார்கள். சிருஷ்டி கூட சத்தோ பிரதானமாக இருந்தது. சத்தோ ரஜோ தமோ ஆகின்றது. எனவே மனிதர்களின் நிலை கூட அவ்வாறே ஆகின்றது. சிருஷ்டி சத்தோ பிரதானமாக இருக்கும் பொழுது ஆத்மா சத்தோ பிரதானமாக இருந்தது. அதுக்கப்புறம் திரேதாயுகத்தில் சத்தோ ஆச்சு, ஆத்மாவும் சத்தோ. துவாபரயுகத்தில் ரஜோ சிருஷ்டி மாறினது. 5 தத்துவங்கள் ரஜோ குணத்தில் வந்தது. அப்போ மனிதர்களுடைய மனசு கூட ரஜோவிற்கு வந்தது. அதாவது மனிதாபிமானம் இருந்தது. எப்போ சிருஷ்டி தமோ ஆகுதோ மனிதர்களும் தமோ ஆயிட்டாங்க. தமோ பிரதானம் அப்படின்னா மிருகங்கள் கூட செய்யாத தவறுகளை எப்பொழுது மனிதர்கள் செய்கிறாங்களோ அப்போ தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். எண்ணம் சொல் செயலில் எப்படி நடக்கின்றார்கள் என்று பாபா ஒவ்வொருவரின் நடத்தையின் மூலமாக புரிந்து கொள்கின்றார். கர்மம் எப்படி செய்கின்றார்கள் என்பது அதன் மூலமே தெரிய வருகின்றது. குழந்தைகளின் நடத்தையோ மிகவும் முதல் தரமானதாக இருக்க வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தியின் பொழுதும் புரிய வைப்பது மிகவும் நல்லது. ஷியாம் மற்றும் சுந்தர் என்ற தலைப்பு இருக்கட்டும். கிருஷ்ணரையும் கருப்பாக, பின் நாராயணரையும் கருப்பாக காண்பித்துள்ளார்கள். பாபா சொல்கிறாரு, கிருஷ்ணரை கருப்பாக காமிச்சிருக்காங்க. சரி, சில இடங்களில் ராதையை கூட கருப்பாக காமிச்சிருக்கிறாங்களே, ஏன்? சரி, அவங்களாவது தேவதைகள் கீழே இறங்கிட்டாங்க, அதனால் கருப்பாக காமிச்சிருக்காங்க. அது சரி, பரவாயில்ல. அந்த கிருஷ்ணராவோ ராதாவாவோ இருக்கும் பொழுது அவங்க ஆத்மா சத்தோ பிரதானமாக வெண்மையாக தான் இருந்தது. ஆனால் பின்னாடி நடந்ததை வச்சு ஒரு வேளை கருப்பு சிலை வச்சுருக்காங்க, அது ஓகே. ஸ்ரீபாபா எவர் பியூர் தானே, அவர் எப்பொழுதுமே வெண்மையானவர். அவருக்கு கருப்பான சிவலிங்கத்தை செய்துள்ளார்கள். மூலஸ்தானத்தில் கருங்கல்லில் தான் அந்த சிவலிங்கம் செய்யப்பட்டு உள்ளது. இப்பொழுது அவர் என்ன கருப்பாவாக இருக்காரு? சிவன் யார்? ஆனால் அவரை எப்படி காட்டுகின்றார்கள்? இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்களே அறிவீர்கள். ஏன் கருப்பாக செய்கின்றார்கள்? நீங்கள் இதை பற்றி புரிய வைக்க முடியும். குழந்தைகள் என்ன சேவை செய்கின்றீர்கள் என்று இப்பொழுது பார்ப்போம். தந்தையோ கூறுகின்றார், இந்த ஞானம் எல்லா தர்மத்தினருக்கும் ஆனது ஆகும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் நீங்கிவிடும் என்று சிவ தந்தை கூறுகின்றார் என்பதை
அவர்களுக்கும் கூற வேண்டும். தூய்மையாக ஆக வேண்டும். யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் ராக்கி கட்டலாம். ஐரோப்பியர்களுக்கும் கட்டலாம். யாரா இருந்தாலும் சரி, அவங்களும் மனுஷங்க தானே. பகவான் கூறுகின்றார், அவசியம் ஏதாவது ஒரு சரீரம் மூலமாகத்தான் கூறுவார் அல்லவா. என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். தேகத்தின் எல்லா தர்மங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என உணர்ந்து பிறகு சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, சர்வ தர்மாணி பரித்யஜ மாமேகம் சரணம் விருட்ச. தேகத்தினுடைய அனைத்து தர்மங்களையும் புத்தியின் மூலமாக தியாகம் செய்து தன்னை ஆத்மா என உணர்ந்து எவன் ஒருவன் என்னுடைய சரணாகதியில் வருகின்றானோ அவனுடைய அனைத்து விதமான பாவ தலைகளிலிருந்து நான் காப்பாற்றுகின்றேன், அந்த பாவ சுமைகளிலிருந்து விடுவிக்கின்றேன் அப்படின்னு இருக்கு கீதையில். ஆனால் சொன்னவர் பேரை மாற்றிட்டாங்க. உண்மையிலே யார் தேகத்தோட தர்மத்தை மறந்து ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கிறோமோ கண்டிப்பாக அனைத்து விதமான பாவ சுமைகளிலிருந்து விடுபட முடியும். இவ்வளோ சொல்லியும் யாரும் புரிந்து கொள்வதே கிடையாது. பின் இவரது அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று சிவ தந்தை புரிந்து கொள்கின்றார், சிவபாபா கற்பிக்கின்றார் என்பதையோ புரிந்திருக்க வேண்டும். ரதமே இல்லாமல் பாடம் எடுக்க முடியாத, சைகை மூலமாக புரிய வைப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு சில குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்கான பயிற்சி மிகவும் நன்றாக இருக்கின்றது. பாபா மம்மாவை போன்று இவர்கள் உயர்ந்த பதவியை அடைய போகின்றவர்கள் என்று நீங்களும் புரிந்துள்ளீர்கள். மம்மா கூட சேவை செய்து கொண்டிருந்தார் அல்லவா, அந்த விஷயங்களை கூட புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. மாயையினுடைய ரூபங்கள் கூட பலவிதமான ரூபங்களை மாயா எடுக்கின்றது. நிறைய பேர் எனக்குள்ள மம்மா வராங்க, எனக்குள்ளே சிவபாபா வராரு அப்படிலாம் சொல்கிறாங்க. இது எப்போ சொல்கிறாங்க? பிரம்மா பாபா, சாக்கார பிரம்மா பாபா உயிரோடு இருக்கும்போது. அது எப்படி சிவபாபா பிரம்மா பாபா இருக்கும் பொழுது அந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிறாரு பிரம்மா பாபா சாக்கார முரளி எடுக்கிற டைமில். அப்போ எப்படி மற்ற பிகேஸ் உடம்புல வருவாருன்னு யோசிக்கவே இல்லை பார்த்தீங்களா? இப்படிலாம் சொல்கிறாங்க. அன்றைக்கே அப்படி சொன்னவங்க இன்றைக்கி என்னதான் சொல்ல மாட்டாங்க. ஆனால் புது புது குறிப்புகளை ஏற்கனவே நியமிக்கப்பட்ட சரீரத்தின் மூலமாகத்தான் கூறுவாரா, இல்லை வேறு யார் மூலமாவது கூறுவாரா? இவ்வாறு ஆக முடியாது. அப்படியும் சகோதரிகள் பல்வேறு விதமாக தங்களது கருத்துக்களையும் சேர்ந்து கூறுகின்றார்கள். மாத இதழில் எத்தனை விஷயங்கள் வருகின்றன. அப்படியின்றி மம்மா பாபா அவர்களுக்குள் வருகின்றார்கள் என்பது அல்ல, அவ்வாறு எழுத வைக்கின்றார்கள். தந்தையோ இங்கு நேரடியாக வருகின்றார். அதனால்தான் இங்கு கேட்பதற்காக நீங்களும் வருகின்றீர்கள். மம்மா பாபா வேறு யாருக்குள்ளாவது வருகின்றார் என்றால் பின் அங்கேயே இருந்து கொண்டு அவரிடமே படிக்கலாமே. அவ்வாறு இங்கேயே வரணும். அங்கே தான் பாபா வரால, அங்கே போயிட வேண்டியது தானே. ஆனால் சில இடத்துல பாபா வேற ஒரு சங்கர் பார்ட்டி அந்த மாதிரி உடம்புல வராருன்னு சொல்லிட்டு ஸ்ரீபாபா சொன்ன மகா வாக்கியங்களை எடுத்துன்னு போயிட்டு கரெக்ஷன் பண்ணி படிக்கிறாங்க. இதுக்கு
பாபா சொல்கிற மகா வாக்கியங்களை எதுக்கு படிக்கிறீங்க? அவர் சொல்கிற மகா வாக்கியங்களை படிக்க வேண்டியது தானே. பாபா சொல்கிறது, சிவ பாபா பிரம்மா பாபா உடம்புல வந்து சொன்னது எதுக்கு படிக்கணும்? அவ்வாறு கிடையாது. இங்கு வர வேண்டும் என்று அனைவருக்குமே ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது. தூரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஈர்ப்பு ஏற்படுகின்றது. எனவே குழந்தைகள் கிருஷ்ண ஜென்மாஷ்டமியின் பொழுது அதிகமான சேவை செய்ய முடியும். ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு எப்பொழுது ஏற்பட்டது என்பது கூட யாருக்குமே தெரியாது. இப்பொழுது உங்களுடைய புத்தி எனும் பை நிரம்பிக் கொண்டே இருக்கின்றது. எனவே குஷி என்பது இருக்க வேண்டும். ஆனால் ஒரு சிலருக்குள் முற்றிலுமாக குஷியே இல்லை என்பதை பாபா பார்க்கின்றார். ஸ்ரீமத் படி நடக்க மாட்டேன் என்று ஒரு சிலர் சபதம் எடுத்திருக்கின்றார்கள். சேவை செய்யும் குழந்தைகளுக்கோ சேவை மட்டுமே தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. பாபாவின் சேவை செய்ய வரவில்லை, எவர் ஒருவருக்கும் வழி கூறவில்லை என்றால் நாம் குருடராக இருக்கின்றோம் என்று நினைப்பார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? பேட்ஜில் கூட கிருஷ்ணரின் படம் உள்ளது. இதன் மீது கூட நீங்கள் புரிய வைக்க முடியும். இவர்களை கருப்பாக ஏன் காண்பித்துள்ளார்கள் என்று யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். அவர்களால் கூற முடியாத. ராமரின் சீதை கிட்னாப் பண்ணிட்டார ராவணன், அப்படிதான் சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க. சீதை கடத்தப்பட்டார். ஆனால் அந்த மாதிரிலாம் சீதையை வந்து திரேதாயுகத்தில் சீதை மட்டும் இல்லைங்க, பிரஜைகளுடைய அந்த பிரஜைகளை கூட பெண்களை யாரும் கடத்த முடியாத அந்த மாதிரி ஒரு தாட்டு வராது. திரேதாயுகம் எண்டு வரைக்குமே ஒரு சாதாரண பிரஜைகளை கூட யாருமே இல் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, கடத்த மாட்டாங்க. அங்கே தவறான கண்ணோட்டமே இருக்காத. எல்லாருமே ஆத்ம உணர்வில் தான் இருப்பாங்க. ஈவன் திரேதாயுகத்தில் கூட. அதனால ராமரோட சீதையை யாரும் கடத்த மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. பாரதவாசிகளாகிய நீங்கள் தான் ஃபரிஸ்தானில், அதாவது ஸ்வர்க்கம், அதில் வாழக்கூடிய தேவதைகளாக ஒரு காலத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது கப்ரிஸ்தான், சுடுகாட்டில் வாழக்கூடிய மயானவாசி ஆயிட்டீங்க. பார்த்தீங்களா? கடைசியில் நம்ம சிவ தந்தையை கூட மயானவாசியாக நம்ம சொல்லிட்டோம். சிவபுராணத்தில் சிவன் மயானத்தில் தான் சுற்றிட்டு இருப்பார் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஆனால் மயானத்தில், அதாவது உலகமே மயானமாக தான் இருக்குது. எல்லா மனுஷங்களும் நடைப்பிணங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பாபா வந்து விழித்து எழ வைக்கிறாரு, ஆத்மா உணர்வு கொடுக்குறாரு, மயானவாசிகளை உயிர் கொடுக்குறாரு, பிராணேஸ்வர் பிராண தானம் கொடுக்குறாரு, ஞான சிதையில் எழும்பி உட்கார வைக்கிறாரு. உண்மையிலே நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. பாபா கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடைப்பிணமாக தான் இருந்தோம். பாபா தான் நம்மளுக்கு உயிர் கொடுத்தாரு. அந்த பிராண கொடுத்த பிராணேஸ்வரனை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நன்றியை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. இப்போ மீண்டும் ஞான சிதையில் அமர வைத்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வைத்து பரிஸ்தானில், அதாவது ஸ்வர்க்கத்தின் தேவதையாக வாழ்வதற்கு தகுதி உடையவர்களாக ஆக்கிக் கொண்டே இருக்கின்றார். சேவையோ குழந்தைகள் நிறைய செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எல்லோருக்கும்
இறைவன் இந்த பூமியில் அவதரித்து விட்டார் என்ற செய்தியை கொடுக்க வேண்டும். இதில் மிகுந்த அறிவு என்பது இருக்க வேண்டும். நமக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்ற அந்த அளவிற்கு போதை இருக்க வேண்டும். பகவான் கூடவே இருக்கின்றோம், பாபா கூடவே இருக்கிறோம், பாபா கூடவே செய்கிறோம். விடுதியில் இருக்கும் பொழுது வெளியில் இருப்பவர்களின் சகவாசம் பாதிக்காத. அதனால தான் அந்த காலத்தில் ஸ்கூல் போர்டிங்லாம் நடத்துனாங்களே, போர்டிங் ஸ்கூல்லாம் இருக்கும். அதில் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு இப்போ சொல்லிக்கிறாங்க. அந்த காலத்தில் போர்டிங் ஸ்கூல்னு அங்கே படிக்க வைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு படிப்பை தவிர வெளி உலக விஷயமே தெரியாமல் வளருவாங்க அந்த குழந்தைங்க. கிறிஸ்துவர்களிடம் நல்ல நடத்தை, நல்ல மேனர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த போர்டிங்கில் வளர்க்குற குழந்தைங்களுக்கு மேனர்ஸ்லாம் அந்த கன்னியாஸ்திரிகள் ஃபாதர்ஸ் அவெல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறாங்க. இப்போ யாரை நம்புறதுன்னே தெரியல. உலகமே பத்தீத்தமாக இருக்குது. தேவதைகளுக்கு இப்போது நம்ம யாருமே குறை சொல்ல முடியாத, எல்லா ரிலீஜனுமே சக்தி இழந்து போயிருக்காங்களே, யாரை குறை சொல்கிறது? தேவதைகளுக்கு முன்னால் சென்று தலை வணங்குகின்றார்கள். அந்த அளவிற்கு எவ்வளவு அவர்களுக்கு மகிமை உள்ளது. சத்தியுகத்தில் எல்லோருடையதும் தெய்வீக நடத்தையாக இருந்தது. இப்பொழுது அசுர நடத்தையாக இருக்கின்றது. இதுபோல நீங்கள் சொற்பொழிவு ஆற்றினீர்கள் என்றால் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள். இவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பேசுகிறாங்க அப்படிலாம் நினைப்பாங்க. இது கிருஷ்ணரை பற்றியது என்று கூறுங்கள். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை கேட்கின்றீர்கள். இவ்வளவு பெரியவர் ஆவதற்காக நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ராக்கி கட்டலாம். இந்த தந்தையின் செய்தியோ எல்லோருக்கும் கூற வேண்டும். இந்த போர் ஸ்வர்க வாசலை திறக்கின்றது. இப்பொழுது பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தேகதாரிகளை நினைவு செய்யக்கூடாது. ஒரே ஒரு தந்தை அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். இது இருப்பதே இரும்பு யுகத்தின் உலகமாகும். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் கூட நான் வரிசை கிரமமாக தான் முயற்சியின்படி தாரணை ஆகின்றது. பள்ளியில் கூட நல்லா படித்தா ஸ்காலர்ஷிப், கல்வி உதவி தொகை பெறுவதற்காக நிறைய உழைக்கின்றார்கள். இங்கே கூட அந்த ஸ்கூல் லைஃப்பில் ஸ்காலர்ஷிப்லேயே படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் கூட நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கினா ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. எவ்வளவு பெரிய ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்? நிறைய சேவை நிறைய இருக்கு. தாய்மார்கள் கூட நிறைய சேவை செய்ய முடியும். படங்களை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் கருப்பான, நாராயணரின் கருப்பான, ராமச்சந்திரனுடைய கருப்பான படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சிவனுடையதும் கருப்பான படம். பிறகு உட்கார்ந்து புரிய வையுங்கள். தேவதைகளை எதற்காக கருப்பாக காண்பித்துள்ளோம்? ஷியாம், சுந்தர், ஸ்ரீநாத் துவாரகா சென்றிருக்கின்றீர்கள் என்றால் ஸ்ரீநாத் அங்கேயும் கருப்பாக தான் காமிச்சிருப்பாங்க சிலர். துவாரகாவில் துவாரகதீஷ் அவருடைய சிலை கூட கருப்பாக தான் இருக்கும். இதன் பொருளை புரிய வைத்த பின்னர் இவ்வாறு கூறுங்கள். நீங்களும் இப்பொழுது ராக்கி கட்டி காம சிதையிலிருந்து இறக்கி ஞான சிதையில் அமர்ந்தீர்கள்
என்றால் தூய்மையாக வெண்மையாக ஆகிவிடுவீர்கள். இங்கும் நீங்கள் நிறைய சேவை செய்ய முடியும். இவர்களை ஏன் கருப்பாக செய்துள்ளார்கள் என்பது பற்றி நல்ல முறையில் சொற்பொழிவு ஆற்ற முடியும். சிவலிங்கத்தை கூட ஏன் கருப்பாக ஆக்கியுள்ளார்கள்? சுந்தர் மற்றும் ஷியாம் என்று ஏன் கூறுகின்றார்கள்? நாங்கள் புரிய வைக்கின்றோம். இதில் யாருமே கோபப்பட மாட்டார்கள். சேவையோ மிகவும் சுலபமாகும். தந்தையோ புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். குழந்தைகளே, நல்ல குணங்களை தாரணை செய்யுங்கள். குலத்தின் பெயரை விளங்க செய்யுங்கள். இப்பொழுது நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண குலத்தினர் ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிறகு இந்த ராக்கி ரக்ஷா பந்தனத்தின் பொருளை எவருக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும். வைஷ்யர்களுக்கும் புரிய வைத்து ராக்கியை கட்டலாம். படங்களும் கூட இருக்கட்டும் என சிவபாபா சொல்றாரு. என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். இந்த கட்டளையை ஏற்பதால் நீங்கள் வெண்மையாக ஆகிவிடுவீர்கள். நிறைய யுக்திகள் உள்ளன. யாருமே கோபப்பட மாட்டார்கள். அந்த ஒருவரை தவிர எந்த ஒரு மனிதனும் யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. இது இறைவன் செயல். ரக்ஷா பந்தனத்தின் நாள் இல்லை என்றாலும் பரவாயில்லை. நம்மளுக்கெல்லாம் ஒரு மாதம் ராக்கி கட்டுறோம்ல. விஐபிஸ் வெளியில் இருக்கிறவங்களுக்கே ஒரு 10 நாள் ஆகுது. அப்புறம் எல்லா இடத்துலையும் கீதா பாடசாலை அதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆயிடுறது. அதனால் ரக்ஷாபந்தன் அன்றைக்கே ராக்கி கட்டணும் சில பேர் சொல்லுவாங்க. அது வட இந்தியாவில் அந்த நான்பிகேஸு அன்றைக்கி தான் ராக்கி கட்டுவாங்க. முன்ன பின்னெல்லாம் கட்டிக்க மாட்டாங்க. நாமெல்லாம் அப்படி கிடையாது. நாமே போனாலும் கட்டலாம் ராக்கி. பாபாவே பர்மிஷன் கொடுத்துட்டார. ரக்ஷா பந்தனத்தின் நாள் இல்லை என்றாலும் பரவாயில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் ராக்கி கட்டலாம். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்குன்னு 3 மாதம் 4 மாதம் கட்டினா நல்லா இருக்காது. ஒரு 1 மந்த்துக்குள்ளே முடிச்சிடணும். ஒரு 10-20 நாள் அதுக்குள்ளே முடிச்சுக்கணும். இப்போ ராக்கி கட்டுறது பெருசில் அதனுடைய பொருளை புரிய வைக்க வேண்டும். அவ்வளவே. ராக்கி எப்பொழுது வேண்டுமானாலும் கட்டலாம். திரும்பவும் சொல்கிறாரு, உங்களுடைய தொழிலே இதுதாங்க. தந்தைக்கு வாக்குறுதி கொடுங்கள் என்று பாபா கேட்குறாரு. என் ஒருவனை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது பவித்திரமாக ஆகிவிடுவீர்கள். மசூதிக்கு கூட நீங்கள் போய் என்ன பண்ணலாம்? ராக்கி கட்டலாம். மசூதி இருக்கல்ல, அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட ஞானத்தை சொல்லலாம்ல. நாங்கள் ராக்கி கட்ட வந்துள்ளோம். இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கும் உரிமை இருக்கின்றது அப்படின்னு எங்கே போய் சொல்கிறாரு? மசூதிக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும். பாவனமாக ஆகி பாவன உலகத்திற்கு அதிபதியாக ஆகிவிடுவீர்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். இப்பொழுதோ பதீதமான உலகமாகும் அல்லவா? தங்க யுகம் அவசியம் இருந்தது. இப்பொழுது இரும்பு யுகம் இருக்கின்றது. உங்களுக்கு தங்க யுகத்தில் குதா, அது முஸ்லீம்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு.
சத்தியுகத்தில் கார்டன் ஆஃப் அல்லான்னு சொல்கிறாங்களே, அந்த குதாகிட்ட போகணுமா வேணாமா அப்படி கேளுங்க. இப்படி மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சட்டுன்னு உங்கள் காலிலே விழுந்துருவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட, வெகு காலம் கழித்து கண்டு எடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஞான ரத்தினங்களின் கடலிலிருந்து பலனாக பெறுகின்ற ஞான ரத்தினங்களுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும். சிந்தனை கடலை கடைந்து ஸ்வயம் தன்னிடம் அழிவற்ற ஞான ரத்தினங்களை தாரணை செய்ய வேண்டும். வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நினைவு யாத்திரையில் இருந்து சொற்களை கூர்மை உடையதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். நினைவின் மூலமாகவே ஆத்மா தங்கமாக ஆகும். எனவே நினைவு செய்வதற்கான அறிவை உபயோகிக்க வேண்டும். வரதானம். என்னுடையது என்பதன் சூக்ஷ்ம சொரூபத்தை கூட தியாகம் செய்யக்கூடிய சதா பயமற்றவர், கவலையற்றவர் சக்கரவர்த்தி ஆகுக. என்னுடையது என்பதன் சூக்ஷ்ம சொரூபத்தை கூட தியாகம் செய்யக்கூடிய சதா பயமற்ற கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுக. இன்றைய உலகத்தில் பணமும் அதிகமாக இருக்கு, பயமும் அதிகமாக இருக்கின்றது. எவ்வளோ பணம் அதிகமாக இருக்கோ, எந்த அளவு பணம் உள்ளதோ அந்த அளவிற்கு பயத்தினுடைய சாப்பிடுகின்றார்கள், பயத்தினுடைய தூங்குகின்றார்கள். எங்கே எனது என்பது உள்ளதோ அங்கே பயம் கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை ஒரு பொன்மான் கூட என்னுடையதாக இருந்தது என்றால் பயம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு சிவபாபா என்னுடையவராக இருந்தால் பயமற்றவர்களாக ஆகிவிடுவோம். என்னுடைய பொருள், என்னுடைய ரிலேஷன், என்னுடைய சாதனங்கள் என்னுடையது நினைக்கும் பொழுது பயம் அதிகமாக இருக்கு. என்னுடைய சிவபாபா நினைக்கும் பொழுது பயமற்றவர்களாக நிர்பய் அப்படி ஆயிடுவோம். எனவே எனது என்பதை சோதனை செய்து அவற்றை சூக்ஷ்ம ரூபத்தில் இருந்தும் கூட தியாகம் செய்து விடுங்கள். அப்பொழுது பயமற்றவராக கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பதற்கான வரதானம் கிடைத்துவிடும். ஸ்லோகன். பிறருடைய கருத்துக்களுக்கு மரியாதை கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு மரியாதை தானாகவே கிடைக்கும். மற்றவங்களோட சூழ்நிலை என்னன்னு பாருங்கள். அவங்க என்ன சொல்ல வராங்க, அதுக்கு மரியாதை கொடுத்து மற்றவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது மற்றவங்க மரியாதை கொடுத்து கேட்பாங்க. என்ன கொடுக்குறோமோ அது எனக்கு கிடைக்கும். அதனால் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மரியாதை கொடுங்க. நல்லது. ஓம் சாந்தி.